நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது பிரதமர் மோடிக்கு தெரியும். இந்தியா என்னை மகிழ்ச்சியடைய செய்வது முக்கியம். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீதான வரியை என்னால் உயர்த்த முடியும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அரையாண்டு தேர்வுகள் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்வதால் அரசு பள்ளி மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படும் நிலை உள்ளது. கடவுள் மறுப்பு கொண்ட திமுக அரசு இந்துக்களுக்கு மட்டுமே விரோதமாக இருக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இயக்குனர் பாரதி ராஜா நலமாக இருக்கிறார். விரைவில் அவர் வீடு திரும்புவார். வதந்திகளை பரப்பவோ அதை நம்பவோ வேண்டாம் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தாக்குதலால் வெனிசுலாவில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் 9.50 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கிய சீனா கலக்கத்தில் உள்ளது. கொலம்பியா அதிபர் பெட்ரோ நோய்வாய்ப்பட்டவர். அவருக்கு கொக்கைன் தயாரித்து அமெரிக்காவில் விற்பனை செய்வது பிடிக்கும். அவர் அதை நீண்ட காலம் செய்ய முடியாது என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.